வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மீண்டும் நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் பிக்ஸில் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நான் உங்களை மெயினாக மீட் பண்ணது ஒரு காரணமே வந்து நாளைக்கு வந்து மார்ச் 27, அதாவது மார்ச் 27, 28ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள். நீங்கள் வந்து ஃபிலிம் லவரா, சினிமா லவரா, அப்போ இந்த வீக்கெண்டு உங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முக்கியமான படங்கள், நல்ல நல்ல படங்கள் வர மாதிரி தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி மீன்ஸ் ஒரே இண்டஸ்ட்ரியில் நல்ல நல்ல படங்கள் வராமல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து நல்ல நல்ல ஸ்பெசிஃபிக் நல்ல ஒரு முக்கியத்துவமான படங்களாக வந்து வர மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஒவ்வொரு படங்களுமே வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று, அவங்களோட வளர்ச்சிக்கு. ஏன் சொல்லணும்னா, நீங்கள் எடுத்துங்க, தமிழில் நமக்கு வந்து வீர தீர சூரன் வருது. அண்ட் உங்களுக்கு வந்து த டோர், அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த மலையாள மூவி பவனா நடிச்சது, அது வந்து ஒரு ரீமேக்காக வச்சுங்க. அது அவ்வளோ பெரிய படம் இல்லைங்களோட அது கூட கைண்ட் ஆஃப் மூவி தான், ஓகேங்களா. அடுத்து தெலுங்கில் எடுத்துட்டிங்கன்னா, தெலுங்கில் உங்களுக்கு வந்து ராபின்ஹுட் வந்து உங்களுக்கு வந்து நிதின் நடித்த படம். அது ஒரு சர்ச்சையான ரீசனாக ஒரு சர்ச்சையோட இருக்குது, அதை பற்றியும் பேசலாம். மலையாளத்தில் பிருத்திவிராஜ் டைரக்ஷன் பண்ண மோகன்லாலோட எம்புரான் L2E லூசிஃபரோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஹிந்தியில் சிக்கந்தர். வேறு என்னங்க ஒன்று உங்களுக்கு, இங்கிலீஷில் விட்ருங்க. இப்போதைக்கு நம்ம இந்த இந்த இந்தியன் மூவிஸை ஃபஸ்ட்டு பார்த்து முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாலிவுட் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஸோ இந்த 4 படங்களுங்க, இந்த 4 படங்களுமே இந்த வீக்கெண்டுக்கு வருது. இந்த 4 படத்தோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீர தீர சூரன், இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம விக்ரம் சார் நடித்தது. சு அருண்குமார், அதாவது பன்னியாரம் பத்து மணிக்கும், சிந்துபாத் அண்ட் வந்து சித்தா ரீசன் எடுத்தார். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சு அருண்குமார், அவரோட டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்பே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளான் என்ன பண்ணாங்கன்னா 2 பார்ட் எடுத்துட்டாங்க. ஸோ தட் அதில் வந்து இப்போ எடுத்தோடனே ஃபஸ்ட் வந்து படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் அதாவது ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அது ப்ரீகோல்னு சொல்லாமல் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணி பார்ட் 2 பின்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. படத்தில் வந்து கிட்டத்தட்ட சு அருண்குமார் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, திரைக்கதை அமைப்பு, ஒரு 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 ஸ்க்ரீன் பிளேயர், ஒரு லைனியர், ஒரு 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 திரைக்கதை அமைப்பையே வந்து இந்த படத்தில் மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நார்மலாக ஒரு படத்துக்கு வந்து 63 to 64 சீன் வரும் தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 சீன் தான் இருக்குங்கிறாரு. அதாவது ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ லென்த்தியாக இருக்கும், ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ வந்து ரொம்ப இது லென்த்தாக போகும் அப்படிமா சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, படத்தோட எண்டில் இப்போ தூளில் வந்து சிங்கம் போல அந்த பாட்டு பாட்டுருப்பீங்க, அந்த பாட்டு இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஃபைட்டில் அந்த பாட்டு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் சியான் விக்ரமுக்கு வந்து ஒரு ஐ திங்க் மிகப்பெரிய ஹிட் கொடுக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து சு அருண்குமாரோட ஒர்க்கு எல்லாமே வியந்து பாராட்டுறாங்க. அண்டு நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் டைரக்டராக இருந்தால் டெஃபினட்டாக இந்த படம் மறக்காமல் பாருங்கள். ஏன்னு சொல்லலாம், அந்த திரைக்கதை அமைப்புக்காக. ஏன்னா அந்த ஒரு 63 சீன்ஸ் இருக்கணும், 70 சீன்ஸ் இருக்கணுங்கிற ஒரு ஜெனரை ஒரு அமைப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணி, இல்லைப்பா நான் வந்து 19 சீன் 20 சீன் தான் வச்சுருக்கேன், படம் எடுத்தோடனே வந்து ஃபுல்லாக அப்படியே கன்னியூ ஆகும், சீன் பை சீனாக கன்னியூ ஆகும், லென்த்தியர் சீன்ஸாக வச்சுருக்கேன், ஒவ்வொரு சீனுமே 15 மினிட்ஸ் ட்ராவல் ஆகுங்கிற மாதிரி வச்ச ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட், அதுக்காகவே அவர் வரவேற்கலாம். படம் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் நம்புறோம். அடுத்துங்க 2வது படம் பிருத்திவிராஜோட லூசிஃபர், அதாவது எம்புரான் 2. அதாவது லூசிஃபர் படம் ரிலீஸ் ஆனப்போ யாருக்குமே தெரியாது இந்த படம் பார்ட் 2 எடுப்பாங்கன்னு. மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அதை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டினாக இருந்தது. பட் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தால் கூட இந்த படத்தோட ரிலீஸில் என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். வேணா அது உங்களுக்காக நான் திருப்பியோட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா, இந்த படம் வந்து இனிஷியலாக வந்து தயாரிக்க வேண்டியது வந்து ஸ்ரீ கோகுலம் மூவிஸும் இல்லை ஆண்டனி பெருமாவூர், அதாவது நம்ம மோகன்லாலோட ஆஸ்தான ஹீரோ டைரக்டரான ப்ரொடியூசரான ஆண்டனி பெருமாவூர் தான் பண்ணுறதா இருந்தது. பட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்போ தான் பெரிய பெரிய ஹீரோஸோட வந்து அணுகி இந்த மாதிரி நாங்கள் வந்து படம் பண்ணுறோம் சொல்கிறப்ப நம்ம மோகன்லாலை அணுகி நான் மலையாளத்தில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அது பெருசாக பண்ண விரும்புகிறோம், உங்கள் படத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் செகண்ட் பார்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டுறேன்னு சொன்னோன்னே மோகன்லாலும் அதுக்கு சம்மதிச்சு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1.5 இயராக லைக்காவோட ஒரு ப்ராப்ளம்னால அவங்களால இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று. இன்னொன்று, இந்த இதில் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணது யார் தெரியுங்களா? கோகுலம் மூவிஸ் என்ன ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து மேபி அவுட்டர் லேயர் உங்களுக்கு என்ன தெரியும்னா, கோகுலம் மூவிஸ் வந்து மோகன்லாலுக்காக ஹெல்ப் பண்ணிக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒரு பார்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து மோகன்லாலுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிக்காரு. பட் இன்னொரு பார்ட் பார்த்தா அவங்களுக்கு லைக்கா வந்து சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பட் அது வந்து அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்தை அப்படியே அண்டர்டேக் பண்ணி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், பேலன்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் வந்து நீங்கள் மோகன்லால் தர வேண்டிய அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துக்குறோம்,
இன்னொன்று எனக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் இதில் கழிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃப் கேம் ஆடி கிளவராக மூவ் பண்ணி இந்த படத்தை வந்து டோட்டலாக வாங்கி இப்போ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சும்மா கொலை குத்து போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ரெய்லர் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே டேரக்டர் தாங்க. இந்த ஒரு 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 படத்தில் நடிக்க வந்துட்டா எல்லாருமே டேரக்டர் தான். பட் ஆனால் ஆஸ் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் ஆகும்போது என்ன மாதிரி இதாகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய டேரக்டர் ஹீரோ இருக்காங்க. பட் ஹீரோ டேரக்டர் ஆகிறப்ப லைக் வந்து தனுஷ் சார் ஆனார், சிம்பு சார் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். தென் இப்போ பிருத்திவிராஜ் சார் லூசிஃபர் கொடுத்தா கூட ஓகே அவரேஜான ஒரு படம் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் பொலிட்டிக்கல் ஜெனரலாக இருக்குன்ட்டு. பட் இந்த லூசிஃபர் 2 நீங்கள் மேக்கிங் பாருங்கள், நீங்களும் சொல்லுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் அவர் பிருத்திவிராஜ் பண்ண ஒரு கிளவரான வேலை என்னன்னா, இந்த படத்தில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் வந்து முரளி கோபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு மலையாளம் டைரக்டர் தான். அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயம் வாங்கி டைரக்ஷன் மட்டும் பொறுப்படுத்திட்டு அது கூட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் பயங்கரமாக உட்காந்து யோசிச்சு சும்மா எக்ஸிக்யூட் ப்ராப்பராக பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூர் ஆஸ்பெக்டிங் ஃபிலிம் மேக்கர், நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்க சொன்னேன். இந்த படமும் பாருங்க. ஏன்னா இந்த படம் எதுக்கு பார்க்க சொன்னா, நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. திடீர்னு உங்கள் கையில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா அது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் இருப்பீங்க? இந்த மாதிரி படங்கள் பாருங்க, உங்களுக்கு எப்படி எல்லாம் குரூப் கேதரிங் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வைக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரியணும் இல்லை. பட் கண்டிப்பாக பாருங்க, இந்த படம் பாருங்க. இந்த படத்தோட ப்ரீ சேல், அதாவது இது வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த படமே வந்து டபுள் டிஜிட்டில் ஓப்பனிங் டே ஆனது இல்லைங்க. ஆனால் இந்த படம் டெஃபினட்டாக அதை அடித்து தள்ளுங்கிறாங்க. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 55 to 60 crores வந்து ப்ரீ சேல் புக்கிங் மட்டும் ஆயிருக்குங்க. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். ஏன்னா லாலேட்டன் மோகன்லால் சாருக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக ரிலீஸ் ஆன எல்லா படமே வந்து ஃப்ளாப்புங்க, நேரு தவிர. இந்த படம் அவரை வந்து இன்னும் பெரிய லெவல் கொண்டு போட்டும். இன்னொன்று இந்த மாதிரி படங்கள் நீங்கள் வந்து ஹிட் பண்ண வைக்க தான் இது மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். மேக்கர்ஸ் வந்து இன்னும் நிறைய யோசிப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்னப்பா நம்ம படம் வந்து ஹாலிவுட் லெவலில் வந்து போக மாட்டேங்குதுன்ட்டு. இந்த மாதிரி படங்களை வின் பண்ண வைங்க. டெஃபினட்டாக என்ன இதுக்குண்டாலும் அதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட மேக்கிங்க்கு நம்மளாலும் போவாங்க. அதுக்கு லெவலாக அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதுக்கு மேலேயே போகணும். நம்ம பாருங்கள், எம்புரான் பாருங்கள். அடுத்து 3வது படம் சிக்கந்தர், ஏஆர் முருகதாஸரோட சிக்கந்தர் படம். ஏஆர் முருகதாஸோட சிக்கந்தர் இந்த படம் வந்து எந்தளவு முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியம்னா, முருகதாஸுக்கு இது வந்து ரொம்ப அதிகமான முக்கியமான படம். ஏன்னா முருகதாஸ் வந்து இங்கே இருக்க தமிழ் டேரக்டர்ஸ், தமிழ் ஹீரோஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கைவிட்ட டைமில் முருகதாஸ் என்ன பண்ணார்னா, டேரெக்டாக அங்கே போனார், பாலிவுட் போனார். ஆல்ரெடி வந்து கஜினி படம் பண்ணார். அடுத்து சல்மான் கான்ட்ட பேசி இந்த படத்தை கால் ஷீட் வாங்கிட்டார். எல்லாருமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சர்தார் அந்த படத்தோட இதாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தப்ப, மன்னிக்கணும், சர்தார் இல்லை, சர்க்கார் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்தப்போ எல்லாருமே இந்த படம் சர்க்கார் படத்தோட ரீமேக்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் முருகதாஸ் சார் கிளியர் சொல்லிட்டாரு, இந்த படம் சர்க்காரோட ரீமேக் கிடையாது, இது வந்து புது ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், நீங்கள் பாருங்க, ஸ்க்ரீனில் பாருங்க அப்படின்னாரு. இந்த படத்துக்கு ஒரு ஆடட் வேல்யூ ரஷ்மிகா மந்தனா ரீசன் ஆனிச்சு. எல்லா படங்களுமே வந்து ஹிந்தியில் பிளாக் பஸ்டர்னா அதை விட ஒரு அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்தாலும் அந்த படம் வந்து 400 கோடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு படம் ஐ திங்க் அமிதாப் பச்சன் கூட ஒரு 2-3 years பேக் பண்ணாங்க. இந்த படம் மட்டும் தான் கொஞ்சம் டவுன் ஆச்சு தவிர மீதி எல்லா படங்களுமே வந்து பயங்கர ஹிட். அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சாவா ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் வந்து நல்ல ஹிட்டுங்க, கிட்டத்தட்ட 550 crores 600 crores மேலே போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நல்லா போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் பாலிவுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் கொஞ்சம் உயிர்த்திருந்து வராங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஹிட் ஆகட்டும். எல்லாரும் மக்களும் நீங்களும் போய் பாருங்கள். ஏன்னா இன்னொன்று அகைன் ஃபார் ஆஸ்பிரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியும் முருகதாசர் படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, படத்தில் வந்து கதையை வச்சிருப்பாரு. இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு சில எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பாரு. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கஜினி இருக்கிறப்ப கஜினியில் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும். அண்டு அவரோட இந்த படம் ரீசெண்டாக வந்து அந்த கத்தியிலே இருக்கட்டும், கத்தியில் வந்து ஒரு சீனாக இருக்கட்டும், தென் வந்து துப்பாக்கியாக இருக்கட்டும், துப்பாக்கியில் அந்த 12 பேர் வந்து ஒரே ஷாட்டில் சுடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான எலிமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் நிறைய வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக ஏதோ இருக்கும். நமக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுக்கும், நமக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷரிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படமும் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். அடுத்து 4வது படம் த டோர். பாவனா ரொம்ப நாள் கழிச்சு ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க மலையாளத்தில், பட் ஸ்டில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் நடிச்சு அந்த படம் வந்து மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் சேம் தமிழ்லேயும் வருது. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் எலிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி எனக்கு வந்து ஹானஸ்ட்லி எனக்கு அதிகமாக கிளாரிட்டி இல்லை. ஸோ அதை பற்றி நான் பேசினாலும் தப்பாக தான் இருக்கும். உயர்த்தி பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் தப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி நான் டீட்டெயிலாக பேசல. பட் இந்த அப்கமிங் வீடியோஸ் ஏதாவது தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேற என்னங்க, இன்னொரு படம் மன்னிக்கணும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த ராபின்ஹுட் பார்த்தீங்கன்னா நிதின் நடித்த ஆக்டர் நிதின் நடித்த ஒரு படங்க.
இந்த படத்தில் வந்து ஹீரோ நிதின் இது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பீரியன்ஸாக வந்து டேவிட் டோன் நினச்சிருக்காரு. மேபி அவர் கேங்ஸ்டராக வரலாம், அவர் ஒரு ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரிலாம் காட்டுறாங்க. பட் இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் நான் பேசணும். அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் பற்றி தான். எதிரெதிரே ப்ரொமோஷன் தேடுறீங்க, இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரொமோஷன் தேட வேண்டாம். ஓகே அந்த விஷயத்தில் வந்து நான் ஒரு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ பேசுறது பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம அதில் அந்த விஷயங்களை நம்ம அந்த அதில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. நீங்கள் வந்து மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். டைம் கிடைக்கிற போய் தேட்டரில் பாருங்கள். என்னடா எல்லா படத்தையும் தேட்டரில் பார்க்க சொல்கிறானே, இவன் யாரா லூஸா அப்படின்லாம் நினைக்க வேணாம். மன்னிக்கணும். அதாவது என்னன்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு படம் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து தமிழ் படம் பார்க்கலாம், ஒரு சிலர் மலையாள படம் பார்க்கலாம், ஒரு சிலர் வந்து ஹிந்தி பார்க்கலாம், ஒரு சிலர் எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம்ல. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாமே பார்க்க வேண்டிய மீன்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் படமும் பார்ப்பேன். ஈவன் ஒரு சிலர் வந்து லாங்குவேஜ் தெரியாதவங்க கூட வந்து சப்டைட்டில் பார்ப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள். ஆனால் இந்த வீக்கெண்ட் சும்மா என்ன சொல்கிறது, தார தப்பட்ட கிளியை போதுங்கிற மாதிரி தான் எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய பட்ஜெட்டில் வந்துற படங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்குறப்ப அதுக்குண்டான ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். முக்கியமாக ஆஸ்பிரண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த வீக்கெண்ட் ரொம்ப முக்கியமான வீக்கெண்ட். மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்னங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு கமெண்ட்ஸ் சொல்லணும்னா, நான் ஏதாவது பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நான் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பேசுகிறேங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறத மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.